அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருள் உரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் தினம் தினம் ராசி பலன்களையும் ஜோதிட தாந்திரிக முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. ஆஷாட பஞ்சமி, ஆனி மாதத்தில் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில, அதாவது 10/7/2024 புதன்கிழமை என்று இந்த இரண்டு பொருளை நீங்கள் வாங்கினால் மங்கள யோகம் உண்டாகும், செல்வந்தராகும் வாய்ப்பு ஏற்படும். நாளறிந்து திதி அறிந்து நேரம் அறிந்து நம்ம வழிபாட்டு சூட்சமங்களை கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். கர்ம வினை தீர, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீர ஆடி அமாவாசையில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முன்பதிவு செய்துக்கோங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாள் ஆஷாட பஞ்சமி நாள்ல புதிதாக வாங்கணும். ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்குங்க, அதை கொண்டு போய் நான் பூஜையில வைக்கலாமா அப்படின்னா கூடாது. புதிதாக வாங்கணும். அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு. விரலி மஞ்சள் வாங்க அல்லது குண்டு மஞ்சள், ஏதாவது ஒரு மஞ்சள் கிழங்கு, கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம், மஞ்சள் கிழங்க வாங்கணும். அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய். இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி ஒரு சிறிய கிண்ணத்துல, ரொம்ப வாங்கணும் இல்ல, ஒரு 5 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு வாங்க, ஒரு 5 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்க, ரெண்டையும் ஒரே கிண்ணத்துல ஒன்றாக போடுங்க. போட்டு கொண்டு போய் பூஜை அறையில வச்சிருங்க. வச்சு மனதார ஒரு தீபம் ஏற்றி ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி நாயகி வாராகி தேவியை மனதார வழிபட்டீங்க அப்படின்னா தீப ஒளியில் நிச்சயமாக காட்சி தந்து உங்கள் குறையெல்லாம் தீர்ப்பால் வாராகி. அதன் பின் அந்த பொருளை கொண்டு போய் ஓடும் நீர்ல போட்டுடலாம். இல்ல நீங்க சமையலுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனால் பூஜை அறையில சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அதை சமையலுக்கு யூஸ் பண்ணி திருப்பி அதை பிரசாதமா சாமிக்கு கொண்டு வைக்க கூடாது. அது முக்கிய குறிப்புங்க. இப்ப நான் சொன்ன பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.